நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே வீட்டில் தனியாக இருந்த இரு சிறுமிகளை பக்கத்து வீட்டில் வசிக்கும் கல்லூரி மாணவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. இதுபற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, இந்த சம்பவம் எப்ப நடந்தது? மாணவர் கைது செய்யப்பட்டிருக்காரா? சத்யபிரியா, இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் அந்த இரு சிறுவர்களும் சிறுமிகளும் பள்ளிக்கு சென்று விட்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளனர். அவங்க திரும்பி வந்தபோது அவங்க பெற்றோர்கள் வீட்டில் அதை பயன்படுத்தி வீட்டில் அருகில் இருந்த அந்த கல்லூரி மாணவர் வந்து மாணவிகள் வந்து தங்களுக்கு வந்து பொருட்கள் வாங்கி தரதாக சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கும் போது அந்த மாணவிகள் தப்பிச்சு ஓடி வந்துறாங்க. அதை அடுத்து அந்த மாணவிகள் வந்து தங்களுடைய பெற்றோர்கிட்ட தெரிவிச்சோடனே புகார் பண்ணிருக்காங்க. புகார் பண்ண அடுத்து இன்று காலையில் வந்து அந்த கல்லூரி மாணவரை குமாரபாளையம் காவல்துறையார் கைது பண்ணிருக்காங்க. சத்யபிரியா. துரைசாமி, இப்ப இந்த சிறுமிகளுக்கு அளிக்கப்பட்டுள்ள சிகிச்சை குறித்து சொல்லுங்க துரைசாமி. அதாவது இப்போ அந்த சிறுமிகள் வந்து எது மாதிரி பாலியல் வன்முறைக்கு நல்லதா இருக்காங்க. அந்த சிறுமிகள் வந்து நலமா இருக்காங்க. அதாவது அந்த சிறுமிகளை வந்து வன்முறை ஆட்படுத்தினாலும் அந்த சிறுமிகள் வந்து தப்பிச்சு விடாதனால எந்த விதமான இதுவும் ஏற்படல. இப்ப நலமா இருக்காங்க. அவங்க பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகள் இருக்காங்க. இப்ப தொடர்ந்து அவங்க கண்காணிக்கப்பட்டு வராங்க. அதனால வச்சு அந்த மாணவர்களை கைது செஞ்சதுனால இப்ப வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. பிரியா. துரைசாமி, உங்களுடைய இந்த தகவலுக்கு நன்றி துரைசாமி.